2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக அமோக வெற்றி. தன்னார்வலர்கள் எடுத்த அதிரடியான கருத்து கணிப்பு. நண்பர்களும் போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்றத்தில் என்பது நாம் அனைவருக்குமே அதாவது 2026 சட்டமன்றத்தில் என்பது அதிமுகவிற்கு வாழ்வாசாவா அப்படிங்கிற தேர்தலை விட அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படித்தான் சமீபத்தில் வந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பூராமே வெளிவந்திருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் இறுதி கட்ட நிலையிலே தன்னார்வ இளைஞர்கள் குழுக்கள் நடத்திய கருத்து கணிப்பு தற்போதைய முடிவுகள் என்பது வெளியாகி தமிழக அரசியலே ஒரு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன்படி அதிமுக கூட்டணி 110 120 இடங்கள் வரை கைப்பற்றி ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மீண்டும் ஆட்சி கட்டிலே அமர்வதற்கு தயாராகி வரக்கூடிய வேளையிலே தனி பெரும்பான்மை கிடைக்குமா அல்லது கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கூட்டணி ஆட்சி அமையுமா என்ற விவாதமும் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே சமயம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த பொது தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்துவார் என்று கருத்து கணிப்புகள் மூலம் உறுதியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் சுமார் 60 70 இடங்களை பிடித்து தமிழகத்துடைய இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுக்க வாய்ப்புள்ளதாக சொல்றாங்க. இது நடந்தால் முதல் தேர்தலிலே பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை விஜய் அவர்கள் பெற இருக்கிறார். ஆளும் கட்சியான திமுக இந்த முறை கருத்து கணிப்புகளிலே 3ஆவது இடத்திற்கே தள்ளப்பட்டிருக்கிறது. அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். திமுக கூட்டணி 40 முதல் 50 இடங்களை மட்டுமே வெற்றி பெறும் என்றும் கணிப்புகளும் ஆளும் கட்சி மீதான அதிருப்தி அலையை அப்பட்டமாக திரையிட்டு காட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தேர்தல் களத்தில் நிலவும் இந்த மும்முனை போட்டி தமிழக வரலாற்றிலே ஒரு புதிய கூட்டணி ஆட்சிக்கு வித்திடப் போவதாகவும் தன்னார்வ இளைஞர்களின் கணிப்புகள் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. இறுதியாக இந்த கணிப்புகள் மக்களின் தற்போது மனநிலையை பிரதிபலிப்பதாக அமைந்தாலும் உண்மையான தீர்ப்பு எப்படி வரும் என்பதை தேர்தல் முடிந்து முடிவுகள் வெளியான பின்புதான் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது தன்னார்வ இளைஞர்கள் எடுத்த அந்த அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் 234 தொகுதிகளிலும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அடிப்படையில் அதிமுகவிற்கு 110 120 தொகுதிகள் என்பது கிடைக்கப் போகிறதா. இந்த 120 தொகுதிகள் என்பது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி அமைப்பதற்கு போதுமானதாக இருந்தாலும் தனி பெரும்பான்மை என்பது அதிமுகவிற்கு கிடைக்க வேண்டும். அதே போல தமிழக வெற்றி கழகம் என்பது 60 70 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு தொகுதிகளை முதல் தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவுடைய ஆட்சி என்பது வரப்போகிறது அப்படிங்கிற கருத்து கணிப்பு முடிவுகள் தான் தற்சமயம் திமுக மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வலைகளையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 அதிமுகவுடைய ஆட்சி என்பது அமர வேண்டும் என்பது அதிமுகவுடைய தொண்டர்களுடைய விருப்பங்கள் ஒன்றாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.